ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ்னால் நீங்கள் 3 வரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய தக்காளி, சின்ன தக்காளினா 3 வரை சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நான் காஷ்மீர் சில்லி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து காரம் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் எனக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கையளவு தேங்காய், துருவின தேங்காய், அப்புறம் வந்து 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 நசுக்குன ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இவ்வளோதான் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வந்து 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்ச கொண்டக்கடலை, த்ரோ நைட் ஊற வச்ச கொண்டக்கடலை. அப்புறம் உப்பு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு குக்கர் நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்றது வரைக்கும் வேக வைக்கணும். மினிமம் 4 விசில் வேணும். உங்கள் குக்கருக்கு ஏற்ப குக்கரோட தன்மைக்கு ஏற்ப விசில் கூடவோ குறையவோ செய்யலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் வாணலி வச்சு வாணலி காயட்டும். அதில் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஓரளவு காயட்டும். காய்ச்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் சேர்த்து லைட்டாக இதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கையளவு தேங்காய் வச்சுருந்தாலே அந்த தேங்காயும் சேர்த்து இதை நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு இது வதங்கிடுச்சு. ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் வேணும்னா இன்னும் 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ எனக்கு இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, போதும். நான் இதை வந்து செப்பரேட்டாக ஒதுக்கி வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கடலை வந்து நம்ம ரொம்ப நல்லா வெந்துச்சு. 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்குறோம். நம்ம நசுக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா நசுங்கணும், அதுதான் பக்குவம். இப்போ வந்து இன்னொரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது வாணலி காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் ப்ளஸ் அது கூட 1 குழிக்கரண்டி கடலை கூட சேர்த்து நான் அரைக்கிறேன். அப்போ நல்லா திக்னஸ் கிடைக்கும் நல்லா கறிக்கு. இப்போ கடலை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட. அப்போ கறி நல்லா திக்னஸோடு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா மை மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஓகே, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து நம்ம ஆனியன் வதக்கிட்டு இருந்தோம்லே அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம கூட்டவோ குறைக்கவோ செய்யணும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் ஆல்ரெடி எண்ணெய் கூட சேர்த்துக்கிறோம், மிளகாய் தூள் சேர்க்குறோம். அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் நம்ம காரத்துக்கு ஏற்ப. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் ஆப்பம், இடியாப்பம், கல் தோசை, இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் இது. ஓகே, இது வந்து ஓரளவு இப்போ வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கூட சேர்த்தோன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி ஓரளவு தக்காளி உள்ளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கரண்டியோட பின்னாடி பாகம் வச்சு நம்ம தக்காளியை கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி.
ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூடவே நம்ம மசாலாஸ் சேர்த்துக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் வந்து சில்லி பவுடர் அது வந்து சேர்த்து நல்லா இதை நம்ம கிளறிப்போம். அப்புறம் வந்து கரம் மசாலா. இது பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்க்கும்போது தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மசாலா சேர்க்கும்போது. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இது கூட விட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டு இதை நல்லா குழம்பு பருவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த கொண்டக்கடலை இது கூட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை மூடி போட்டு வேக விடணும். மூடி போட்டு வேக விடுவோம். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு வேக விடலாம். இப்போ வந்து 7 மினிட்ஸ் ஆகிட்டு நான் நடுவே கிளறி விட்டேன், அப்படியே விடலை. ஓகே, இப்போ நம்ம அருமையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.